Hi guys, welcome to Quick Throw Man of My Words. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டில் யூனிட் 2ல் செகண்ட் டாபிக் பார்க்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். இதில் வேல்யூஸ்னால் என்ன அண்ட் பல வகையான டேட்டா டைப்ஸ், நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டப்பிள்ஸ், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி, இது எல்லாத்தையும் தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸோ இல்லை இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோ நீங்கள் பார்க்கல இல்லை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஃபுல் வீடியோஸுமே ஆர்டர் வைஸாக நீங்கள் பார்க்கலாம் கைஸ். வேல்யூஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். வேல்யூஸ் கேன் பி லெட்டர், நம்பர் ஆர் ஸ்ட்ரிங். வேல்யூஸ்னால் என்ன, வேல்யூஸ்னால் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. வேல்யூஸ்னால் ஒரு நம்பரோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு, இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லெட்டரையோ ஒரு நம்பரையோ நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா வேல்யூஸாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4.20 அப்படின்ற நம்பர்ஸ். அண்ட் இதில் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் கோட்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா சீக்வன்ஸ்னால் பல அப்படின்னு வச்சுக்கோங்க. கேரக்டர்ஸ்னால் இப்போ ஏ அப்படின்ற ஒரு லெட்டர் தான் கேரக்டர், இல்லை பி அப்படின்ற ஒரு கேரக்டர், இல்லை அட் அப்படின்ற ஒரு சிம்பிள், இது ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி கலந்து இருக்கல கைஸ், அதுதான் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வேல்யூஸ்னு சொல்கிறோம் ப்ரோக்ராமிங்கில். அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த 242 அண்ட் ஹலோ வேர்ல்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் இல்லை ஒரு டேட்டா. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப்பான டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ், இது நம்ம எப்படி பிரிக்கலாம் பேசிக்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்பர்ஸு கீழே வரும், இது ஸ்ட்ரிங்ஸு கீழே வரும். இந்த டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஏன்னா சிங்கிள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணி ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸில் வரும். இங்கே 242 அப்படின்னு நம்பர்ஸ்ன்னு இருக்கிறதுனால இது எல்லாமே நம்பர் டேட்டா டைப்புக்குள்ளே வரும். நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா 2 வகையான டேட்டா டைப்ஸ் இருக்குது. இந்த டேட்டா டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர், அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ அதனால் இது இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 4.20 எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லலாம். இது ஃப்ளோட் டேட்டா டைப். ஏன் இந்த ஃப்ளோட் டேட்டா டைப்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சு வர்ற எல்லா நம்பர்ஸுமே நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப்ஸு கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு வகையானது, அதுதான் அந்த டேட்டாவோட டைப்புன்றது இருக்கிறதுல அதுதான் நம்ம டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரி வேல்யூ இன் பைத்தான் ஹேஸ் ஏ டேட்டா டைப். நம்ம பைத்தானில் ஒரு வேரியபிளுக்கு கொடுக்குற எல்லா வேல்யூக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப் இருக்குது. அண்ட் இட் இஸ் ஏ செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் அலோவபிள் ஆப்ரேஷன் டு தோஸ் வேல்யூஸ். அண்ட் இந்த டேட்டா டைப் மூலயமா தான் நம்ம அந்த ஆப்ரேஷன் அது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறோம். ஓகே, இந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும் நெக்ஸ்ட்டு போக போக. அண்ட் பைத்தான் ஹேஸ் 4 ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப்ஸ். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 4 ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். இதெல்லாம் வந்து டேட்டா ஸ்டாண்டர்ட் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் பைத்தான் நமக்கு எந்தெந்த டேட்டா டைப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, பைத்தானில் நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தானில் நம்பர்ஸ் இருக்குது அண்ட் பூலியன்ஸுன்றது இருக்குது. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் செட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். நம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. அது மாதிரி சீக்வன்ஸில் ஸ்ட்ரிங்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் லிஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியே நம்ம விவரமாக தான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் இப்போ நான் டீட்டெயிலாக போகல இதுக்குள்ளே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைடை ஓப்பன் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு வருவோம். நம்பர் டேட்டா டைப்ஸ். நம்பர் டேட்டா டைப் ஸ்டோர்ஸ் நியூமரிக் வேல்யூஸ். நம்பர் டேட்டா டைப்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் திஸ் டேட்டா டைப் இஸ் இம்மியூட்டபிள். இது என்ன பண்ண முடியாது, ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாது. கிரியேட் ஆனதுக்கப்புறம் வேல்யூஸ் ஐட்டம்ஸ் கேனாட் பி சேஞ்ச். அதான் ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகாது அதோட வேல்யூ. நெக்ஸ்ட் பைத்தான் சப்போர்ட் இன்டீஜர்ஸ். பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் பைத்தானில் இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது 3 வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸுக்கு கீழே இருக்குது டேட்டா டைப்ஸில் சப்போர்ட் ஆகும். அது என்ன இன்டீஜர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். நம்ம முன்னாடியே ஐடிஎல்இ பார்த்தோம்னா கைஸ், அதில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். ஓகே, நீங்கள் எப்பயும் போல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பாருக்கு போங்க.
ஐடிஎல்இ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம வந்து நம்பரில் ஃபஸ்ட்டு இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு 3 டைப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் ஒவ்வொரு வேல்யூஸும் அதோட டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தானே ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைப்புன்னு போட்டு 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 1ன்ற வேல்யூ கொடுக்குறேன்னா அது என்ன டேட்டா டைப் அப்படின்றது எனக்கு வரும். 1ன்ற டேட்டா இன்டீஜரோட டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் 345 அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு நம்பர் தரேன், கொடுத்து பாஸ் பண்ணால் அதுவுமே இன்டீஜர். இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ரியல் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜரில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து -1 ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. அதுவுமே இன்டீஜர். ஸோ ரியல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்கும் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டீஜர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது 4.54 அப்படின்ற ஒரு நம்பர், ஒரு வேல்யூ தரேன் டைப் ஆஃப். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். எஸ், ஏன்னா நம்ம பாயிண்ட் வச்சு வந்துருக்கிறது, பாயிண்ட் வச்சு வர்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு டேட்டா கொடுக்குறேன் நான். இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 3.4 தரேன். இதோட டைப்புமே ஃப்ளோட்டாக தான் இருக்கும். ஸோ டெசிமல் நம்பர் வர எல்லா இன்டீஜர்ஸுமே வந்து பைத்தானில் என்ன டேட்டா டைப்புன்னு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு டேட்டா டைப்னு சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வந்து இன்டீஜர். நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட் வச்சு வந்துருச்சுன்னா அது எல்லாமே ஃப்ளோட்டு கீழே வந்துடும் டேட்டா டைப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜின் நம்பர் சேர்ந்து வந்துச்சு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பில் வரும். அது ஓகே, மோஸ்ட்லி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்புக்கு சொல்கிறேன். 1+2 இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 1+2 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டீஜர். ஏன்னா 1+2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது 3 தான் வரும். அப்போது டைப் ஆஃப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டுன்னு ஷோ ஆகுதா. பட் இப்போ பாருங்களா, டைப் ஆஃப் 1+2j இல்லைனா 2i இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து நான் என்டர் டைப் பண்ணும்போது எனக்கு காம்ப்ளெக்ஸ்னு வருது. ஏன் காம்ப்ளெக்ஸ்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1, 2ன்றது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர். பட் ஜேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி நம்பர், அதனால காம்ப்ளெக்ஸ்னு வருது. அண்ட் மோஸ்ட்லி நம்ம காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் இருந்தாலும் தெரிஞ்சுங்க காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்பர்ஸ், அதாவது ஒரு ரியல் நம்பரும் இமேஜின் நம்பரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து வேறு வகையில் டேட்டா டைப் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a = 3. a = 3னா நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3ன்ற என்னோடய வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் டைப் ஆஃப் a செக் பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பாருங்களா. டைப் ஆஃப் ஏ வந்து இன்ட். ஏன் இன்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ஏன்ற இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ தான் வந்து எடுத்து பார்க்கும். ஸோ அப்போ இந்த ஏன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது, 3. 3யோட டேட்டா டைப் என்னது இப்போ இன்டீஜர். அதுவே ஏல நான் 3.5 கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஃப்ளோட்னு வந்திருக்கும். அதுவே a+2i அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா எனக்கு காம்ப்ளெக்ஸ்னு வந்திருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டீஜர்ஸ், அதாவது இந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்க ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா a = 3, b = 4 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஏன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 3ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 4ன்ற வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போது a+b என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இப்போ இந்த a+b அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தேன், இன்ட்ராக்டிவ் மோடுன்றனால 7 வந்துருச்சு. பட் இதுவே நீங்கள் ஸ்கிரிப்டிங் மோடில் பண்ணும்போது a = 3 ஓகே, நெக்ஸ்ட் b = 4ன்ற லைன் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த a+bன்ற லைன் அப்போது 7 பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் ஆகாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் a+b அப்படி இந்த லைனை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் மோடில் கரெக்டாக ப்ரோக்ராம் ரன் ஆகும் கைஸ். ஸோ நீங்கள் எந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுனாலுமே பிரிண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? யா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்குள்ளே என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அடிஷன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் a-b பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் a/b பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன ஆப்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா a/b. ஸோ அந்த மாடுலஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நம்பர் நம்ம டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் எனக்கு என்ன வரணும், என்ன வந்திருக்கு நான் செக் பண்ணணும்
அப்படின்றப்போ நீங்கள் மாடுலஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். என்டர் பண்ணிங்கன்னா 12 அப்படின்னு கரெக்டாக வருது பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் சேம் ஆப்ரேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டாக வரும். அண்ட் இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேஷன், a to the power of b அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a to the power of bக்கு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டேட்டா டைப்ஸில் பைத்தானில் அவைலபிளாக இருக்க நம்பர் டேட்டா டைப்ஸ் இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். அண்ட் இந்த டேட்டா டைப்ஸுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், மைனஸ், சப்ராக்ஷன், மாடுலஸ், ரிமைண்டர், பவர் ஆஃப், ஸோ இதெல்லாம் அதோட ஆப்ரேஷன்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல கைஸ், ஆனால் அங்கே லாங் நம்ம பார்க்கவே இல்லையே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 17 டிஜிட் நம்பர்ஸ் இல்லை 18 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நம்ம இன்டீஜர்ஸில் சொல்லுவோம். அண்ட் லாங் வந்து பார்த்தீங்கன்னா 23 டிஜிட்ஸ் நம்பர் இல்லை 22 டிஜிட்ஸ் நம்பருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, லாங்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம டைப் அப்படின்னு அங்கே ஒரு வேர்டு யூஸ் பண்ணி ப்ராக்கெட்குள்ளே போட்டுருந்தோம்ல கைஸ், நீங்கள் அது யூஸ் பண்ணும்போது அது இன்டீஜராக இருந்தாலும் சரி தான், லாங் டேட்டா டைப்பாக இருந்தாலும் சரி தான், அது வந்து இன்ட்டுன்னு தான் உங்களுக்கு காட்டும் கைஸ், அதில் லாங்குன்னு எப்பயுமே காட்டாது. நான் இது எதுக்காக சொன்னேன்னா சப்போஸ் நீங்கள் 23 டிஜிட் நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுட்டு செக் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு லாங்குன்னு வரலன்னா திருப்பி வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லாங் இன்ட்டுக்கு நடுவில் டிஃபரன்ஷியேட் பண்ணாது, இன்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நம்பரில் பார்த்தோம்ல, நம்பர்ஸ் வந்து என்ன வேல்யூஸ், நம்பர்ஸில் வந்து இன்டீஜர் எடுத்துக்கோங்க. இன்டீஜர்ஸ்க்கு வந்து என்னென்ன வேல்யூஸ்லாம் தரலாம் அப்படின்னு வேல்யூஸாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 இல்லை -1 2 3 4 5 6 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இல்லை மைனஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து இன்டீஜர்ஸ்குள்ளே கொண்டு வந்துடலாம் நம்ம. அந்த மாதிரி பூலியனில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பூலியனுக்கு இருக்கிறது 2 வேல்யூ, ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ். ஓகே, ஸோ இன்டரப்டரில் இப்போ டைப் ஆஃப் ஒரு வேல்யூவோட டேட்டா டைப்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் இது. டைப் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட நேம். அண்ட் டைப்புக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணணும், அதோட டேட்டா டைப் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைப் ஆஃப் முன்னாடி சொன்னால் பூலியனில் 2 வேல்யூஸ் தான் இருக்குது, ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ். ட்ரூ டைப் ஆஃப் ட்ரூ என்னென்னு பார்த்தீங்கன்னா BOL, அது பூலியனுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் பூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவே டைப் ஆஃப் ஃபால்ஸ் FALSE ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்து என்ன டைப் பண்ணாலுமே எனக்கு பூலியன் தான் வரும். ஏன்னா இந்த ட்ரூ ஃபால்ஸ் இது 2 தான் பார்த்தீங்கன்னா பூலியனோட வேல்யூ. பூலியன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிஷன் செக் பண்ண தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூல் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூன்னு வந்து ஆன்சர் தரும். அதுவே பூல் ஆஃப் 0 இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 0s and 1 இல்லைனா ட்ரூ ஃபால்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூலியனோட வேல்யூவாக இருக்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். இதில் நீங்கள் முக்கியமாக இதுக்கும் ஸ்ட்ரிங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து சிங்கிள் கோட்டில் மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் டபுள் கோட்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, ட்ரூ அப்படின்னு தான் எழுதியிருக்கோம். ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ்னு எழுதியிருக்கோம். பூலியனோட வேல்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் 2 தானே இருக்குன்னு சொன்னேன். இதில் T வந்து கேபிட்டல் ட்ரூக்கு வந்து கேபிட்டல் T இருக்கணும், ஃபால்ஸுக்கு கேபிட்டல் F இருக்கணும். ஓகே கைஸ், அதை மறந்துடாதீங்க. இதுதான் பூலியனோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ட்ரூ அப்படின்னு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் பின்னு நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் FALSE ஃபால்ஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். இது 2மே பூலியனோட வேல்யூ. நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஏக்குள்ளே இருக்க டேட்டா டைப், இந்த ஏன்ற வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூ வந்து பூலியன் டேட்டா டைப்பா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளே அந்த வேரியபிளை பாஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பூல். ஸோ அது பூலியன் தான். பூலியனில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அங்கே எப்படி நம்ம நம்பர்ஸ்க்கு அடிஷன், சப்ராக்ஷன், மைனஸ் அதெல்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி பூலியனில் வந்து பார்த்திங்கன்னா அண்டு, ஆறு, நாட் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ரேஷன்ஸ் வந்து பூலியனுக்கு அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்டு ட்ரூ. ஸோ ட்ரூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி 2 ஆப்ரேஷன் வந்து ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ண சொன்னீங்கன்னா அண்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரூன்னு தான் வரும். பட் 2த்தில் 1 ஃபால்ஸ் ஆனாலுமே அந்த ஆப்ரேஷன் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதுவே நீங்கள் 6 ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரூ ஆர் ட்ரூனா ட்ரூ இல்லை ட்ரூ 2மே ட்ரூவாக இருக்கும்போது உங்களுக்கு ட்ரூ வரும். 2த்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும், அதாவது ஒரு பூலியன் வேல்யூ நமக்கு ட்ரூ வந்தாலுமே
அதுக்குமே ஆன்சர் ட்ரூ தான் வரும். எப்போ உங்களுக்கு ஃபால்ஸ் வரும் ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ரேட்டர் ஆர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். அண்ட் நாட் ஃபால்ஸ். ஸோ அந்த நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ வந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு உங்களுக்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணும், ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ட்ரூன்னு ப்ரொவைட் பண்ணும். ஏன்னா நம்ம நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு ஆன்சராக ப்ரொவைட் பண்ணும். ஓகே, நம்ம பூலியனில் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடியே ஏன்ற வேரியபிளுக்கு ட்ரூவும் பின்ற வேரியபிளுக்கு ஃபால்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன், அண்டு பி யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்துருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே வந்து என்னவாக இருக்கணும்னா ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு வரும். ரெண்டுத்தில் ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு ஃபால்ஸ் தான் கிடைக்கும், இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலுமே நமக்கு ஃபால்ஸு தான் வரும். அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்தவரைக்கும் எப்போ ட்ரூ வரும்னா, அண்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்க ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் ஏ. இப்போ நான் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்ற வேல்யூலையுமே ட்ரூ தான் இருக்குது, ஏன்ற வேரியபிள்லையுமே ட்ரூ தான், இந்த ஏவோட வேரியபிள்லையுமே வேல்யூ ட்ரூ தான் இருக்குது. இப்போது நான் அண்டு கொடுத்து ஆப்ரேட் பண்ணும்போது எங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா ட்ரூ வந்திருக்கும் கைஸ். ஓகேவா, இது அண்ட் ஆப்ரேஷன் அப்போ நடந்தது, அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வர்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் போய் பார்ப்போம். ஆர் ஆப்ரேட்டரில் ஏ ஆர் ஸ்பேஸ் விடணும், ஏ ஆர் பி அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்ற வேரியபிளில் ட்ரூன்னு தான் வேல்யூ இருக்குது, அண்ட் பின்ற வேரியபிள்லையுமே ட்ரூன்னு தான் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள், உங்களுக்கு ட்ரூ தான் திருப்பி வரும், ஆன்சராக வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நான் பி ஆர் பி கொடுக்குறேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர் ஆப்ரேட்டரில் எப்போ ஃபால்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர் ஆப்ரேட்டரில் ஃபால்ஸ் கிடைக்கும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் சரி தான், இல்லை ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் சரி தான், ஆர் ஆப்ரேட்டர் அதில் வந்து உங்களுக்கு ட்ரூன்னு தான் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ஒன்று இருக்கும், ஆப்ரண்ட் ஒன்று தான் இருக்கும். இதில் ஆப்ரண்ட் நம்ம சொல்லுவோம்னா அந்த வேல்யூ இருக்க வேரியபிள் அந்த ஆப்ரண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாட் ஏ ஃபால்ஸ் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்குமோ அதுக்கு எதிர்முனையாக தரும். அப்போ ஏல என்ன இருக்குது, ட்ரூன்னு இருக்குது. அப்போ நான் நாட் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஃபால்ஸுன்னு தான் வரும். அதுவே நாட் பி தரேன் பாருங்களா, ட்ரூ வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பியில் வந்து ட்ரூ தான் இருக்குது, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் பி அப்படின்னு கொடுத்ததுனால எனக்கு அதுக்கு ரிவைஸாக வந்திருக்கு. அப்போ ஃபால்ஸுன்றதுனால எனக்கு ட்ரூ வந்திருக்கு. ஓகே, அண்ட் ஆர் நாட் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ஆப்ரேட்டர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஏ அண்ட் பின்னு கொடுத்த உடனே எனக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்கு. நீங்கள் ஆனால் உங்களோட ஸ்கிரிப்டிங் மோடில் பண்ணும்போது ஏஆர் பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்லாம் பிரிண்ட் ஆகாது. உங்களுக்கு அப்படி வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும் கைஸ். ஓகே, பூலியன் டேட்டா டைப்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப். நம்பருக்குள்ளே எப்படி இன்டீஜர், ஃப்ளோட், லாங், காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி சீக்வன்ஸுன்ற ஒரு டைப்புள்ள 3 இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள்ஸ் அப்படின்னு 3 டேட்டா டைப் இருக்குது. சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்வன்ஸ் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ சீக்வன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும், நம்ம எங்கே என்ன யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு வேரியபிளுக்குள்ளே ஒரு வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஏன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே 1ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்போமே தவிர 1,2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியாது பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் ஒரு வேரியபிளுக்குள்ளே ஒரு வகையான டேட்டா டைப், அதாவது ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு வேரியபிளுக்குள்ளே பல டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய டைம் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ்குள்ளே நீங்கள் பல டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் டேட்டா டைப். இந்த சீக்வன்ஸுன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து மியூட்டேட் பண்ண முடியும், அதாவது வேல்யூஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு சில வேல்யூஸோட வந்து நீங்கள் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்க ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அப்படின்னா உங்களால் மாற்ற முடியாது. அதை வந்து நம்ம இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. There are 3 types of sequence data types available in Python. பைத்தானில் நமக்கு 3 டைப் ஆஃப் சீக்வன்ஸ் டேட்டா டைப் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம விவரமாக நெக்ஸ்ட் ஸ்லைடை பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீக்வன்ஸ் ஆர் சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கேரக்டர் என்னென்னலாம் இருக்கலாம்னா லெட்டர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை நம்பர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் மார்க்டு பை கோட்ஸ். அப்போ ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஒரு சிங்கிள் கோட்குள்ளே மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா டபுள் கோட் போட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். டபுள் கோட்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதை நம்ம ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா ட்ரிப்பிள் கோட், 3 ட்ரிப்பிள் கோட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ உள்ளே கொடுத்தீங்கன்னா அதையும் நம்ம ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கலாம். சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிப்பிள் கோட்ஸ் இது எல்லாமே அது நம்ம ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இண்டிவிஜுவல் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி அக்சஸ்ட் யூஸிங் இண்டெக்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்ததுன்னு ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு ஒரு கேரக்டர், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸில் எனக்கு ஒரு கேரக்டர் அக்சஸ் பண்ணணும். அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டர் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இல்லை இதில் பல லெட்டர்ஸ் இருக்குப்பா, இதில் எனக்கு மொதல் கேரக்டர் மட்டும் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்றப்போ நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸிங்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணுவோம். அண்ட் கேரக்டர்ஸ் கேன் பி அக்சஸ்ட் யூஸிங் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் ஆப்ரேஷன். அண்ட் கேரக்டர் நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்று இண்டெக்ஸிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங். ஸ்லைசிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதியை கட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மட்டும் கட் பண்ணி எனக்கு வேணும்ப்பா அப்படின்னா இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கட் பண்ணி எடுக்கிறோம்ல, EL1, இதை நம்ம ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதுதான் அந்த இம்யூட்டபிள்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம ஐடிஎல்இயில் நம்ம பார்ப்போம். ஓகே, நம்மளோட ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் நம்ம இப்போ ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஏன்ற ஒரு வேரியபிள் நான் முன்னாடி பார்த்த மாதிரி சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஏன் வேரியபிள் கிரியேட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்டில் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வருது. உங்களுக்கு என்னதாக இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஏ கொடுத்தீங்கன்னா தெரியும் STR. ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்ட் ஃபார்ம் தான் இங்கே STRனு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் பின்னு. இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் வந்து 3 வகையாக மென்ஷன் பண்ணலாம்ல, டிக்ளேர் பண்ணலாம். ஒன்று சிங்கிள் கோட், இன்னொன்று டபுள் கோட். ஸோ டபுள் கோட் கொடுத்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணாலும் ஹலோன்னு தான் வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வகையாக ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி மென்ஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கோட் சூஸ் பண்ணணும். ட்ரிப்பிள் கோட் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருப்பி என்ன வந்திருக்குன்னா நமக்கு ASFDA அப்படின்ற அந்த ஸ்ட்ரிங்கு தான் திருப்பி வந்திருக்கு. அண்ட் இது எல்லாமே ஸ்ட்ரிங் தானே நீங்கள் செக் பண்ணிக்கணுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. டைப் ஆஃப் C பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரிங் தான் வருது. டைப் ஆஃப் B அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்குன்னு தான் வருது கைஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கிரியேட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கோட், டபுள் கோட், நெக்ஸ்ட் ட்ரிபிள் கோட் சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரிங்ஸை மென்ஷன் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே லெட்டராக தான் இருக்கணுமா? அங்கே நம்ம வந்து நம்பர்ஸ்னு பார்த்தோம், ஸ்பெஷல் கேரக்டர்லாம் பார்த்தோம். நீங்கள் ஏன் வெறும் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் பட் நம்பர்ஸும் மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா 1 2 1 2 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், பட் நம்ம நம்பர் தானே கொடுத்துருக்கோம், ஏன் ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட் இதை 3 யூஸ் பண்ணி நீங்கள் நம்பர் கொடுத்தாலும் சரி தான், இல்லை பூலியன் வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருந்தாலுமே சரி தான், அதை ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும் கைஸ். ஸோ ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கக்கூடாதுன்னா நம்பரை கரெக்டாக ஸ்ட்ரிங் இல்லாமல் நீங்கள் சிங்கிள் கோடு, ட்ரிபிள் கோட்லேயோ டபுள் கோட்லேயோ நம்பர்ஸோ பூலியன் வேல்யூஸோ நீங்கள் பாஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஏன் நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து முன்னாடி அங்கே அடிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம்ல. ஸோ நான் சேம் ஆப்ரேஷன் வந்து இப்போ நான் ஏக்கு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம ஏல வந்து இப்போ என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். 1 2 1 2 3 அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கா? இப்போ நான் வந்து A + A ஆட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பாருங்களா? 1 2 1 2 3 திருப்பி 1 2 1 2 3. இது வந்து 1 + 1 11 அப்படின்ற லாஜிக்கில் வந்து ஒர்க் ஆகும் ஸ்ட்ரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் நம்பர் டேட்டா டைப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடிஷனில் 1 + 1 2ன்னு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுவே நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வந்து 1 கொடுத்துட்டு 1 + 1 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அது 11 அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு காட்டும் கைஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி CB இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி பார்ப்போமா? C + B
என்டர் டைப் பண்ணுற பாருங்களா, ASFDA அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு HELO அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் எனக்கு இப்போ நடுவில் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். C ப்ளஸ் அகெயின் சிங்கிள் டபுள் கோட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லை சிங்கிள் கோட் ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணிக்கோங்க கைஸ். சிங்கிள் கோட் கொடுத்துட்டு நான் சிங்கிள் கோட்டுக்கு நடுவில் எதுவும் கொடுக்கல, வெறும் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் நான் B கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்டர் பண்ணேன்னா பாருங்களா, ASFDA ஹெலோ அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள், நடுவில் வந்திருக்கு ஸ்பேஸ். ஸோ அந்த மாதிரி 3 ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே சமயத்தில். முன்னாடி நம்ம வெறும் A + B அப்படி தானே பார்த்தோம். அதனால தான் இப்போ A ப்ளஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் B அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸிங். ஸோ நம்ம இப்போ இண்டெக்ஸிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அக்சஸிங் த ஸ்ட்ரிங் ஃப்ரம் த பிகினிங். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட்லேருந்து அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் கடைசியிலேருந்து அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இண்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வேரியபிள் ஏலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா HELLO அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூ ஹெச்ன்றதை மட்டும் நான் வந்து அக்சஸ் பண்ணணும்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ நான் என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். A(0) ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏக்கு பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே 0 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணணும். எனக்கு அந்த ஹெச்ன்ற வார்த்தையை மட்டும் என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஈன்ற வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணலாம். A² கொடுத்தேன்னா எல்ன்றது, A² 3 போட்டேன்னா 3PL, A² கொடுத்தேன்னா ஓ, A² கொடுத்தா எனக்கு எரர் வந்துடும் கைஸ். ஏன்னா அப்படி ஒரு இண்டெக்ஸிங் வேல்யூவே இங்கே இல்லை. இங்கே இருக்க இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் 5 கொடுத்தீங்கன்னா அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். ஒவ்வொரு நேருக்கும் நேர்லேருந்து 0லேருந்து 1, 2, 3, 4 அப்படின்னு வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கில். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் என்ன இருக்குன்னா, கடைசியில் இருக்க வேர்ட் லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு மைனஸ் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு -2, அதுக்கப்புறம் -3, அதுக்கப்புறம் -4, அதுக்கப்புறம் -5 அசைமாக இருக்கும். ஸோ நீங்கள் இண்டெக்ஸிங்கில் ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே கடைசியிலேருந்து ஒரு வேல்யூஸ் அக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா மைனஸ் யூஸ் பண்ணலாம். மைனஸ் எப்போ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்க ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல லைன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லைன் ஏனும் கடைசி லைனில் பீன்ற ஒரு வார்த்தை இருக்குது, கடைசி எண்டிங்கில் பீன் முடியுது. எனக்கு ஃபஸ்ட்டு 4 லெட்டர் மட்டும் வேணும், 4 கேரக்டர் வேணுன்றப்ப நீங்கள் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி 0வோ இல்லை 1ஓ 2ஓ 3ஓ 4ஓ கொடுத்து என்ன பண்ணிடலாம், நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அந்த பேராகிராஃபில் இருக்க கடைசி இது வேணும்னா நான் 1, 2, 3, 4, 5, 6 எண்ணிட்டு எடுத்துக்கோ, இல்லை ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா A(-1) அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த பேராகிராஃபில் கடைசி லெட்டர் கடைசி கேரக்டர் என்னவோ எனக்கு அதை நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ இதுதான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். A=HELLO. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட் எது வேணால் கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணலாம். அது ஏன் 3 வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து A= isn't அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, A=hellos அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட் இருக்கா கைஸ். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஏவோடத பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஹலோஸ் அப்படின்றது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்திருக்கா. பட் இதுவே நான் என்ன ஆகுதுன்னு பாருங்களா, சிங்கிள் கோட்குள்ளே HELLOS அப்படின்னு டைப் பண்ணி அப்போ என்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சின்டெக்ஸ் எரர் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுத போகிற ஸ்ட்ரிங்குள்ளே சிங்கிள் கோட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே சிங்கிள் கோட் இல்லை டபுள் கோட் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ஸ்ட்ரிங்ஸை ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரிங்குள்ளே டபுள் கோட் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, சிங்கிள் கோட் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், A= டபுள் கோட் ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணிக்கிறேன், ஹலோஸ் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஹாய் கொடுத்துட்டு ஒரு டபுள் கோட் எஸ்டின்னு கொடுத்துட்டு
திருப்பி ட்ரிபிள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸ்ட்ரிங்கை. இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஹலோ கொடுத்து, ஸோ அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹாய் எஸ்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு கைஸ், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட சிங்கிள் கோட்டு அண்ட் டபுள் கோட் ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே வருதுன்னா நீங்கள் ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சிங்கிள் கோட் தான் வருது, டபுள் கோட்லாம் வரல என் ஸ்ட்ரிங்கில் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டபுள் கோட் வந்து வெளியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் டபுள் கோட் உள்ளே நான் யூஸ் பண்ண போகிறேன், சிங்கிள் கோட் எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் வராது அப்படின்றப்போ நீங்கள் டபுள் கோட் போட்டு உங்களோட ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம இண்டெக்ஸிங் டாப்பிக்குள்ளே திருப்பி போவோம். HELLO அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். இதில் எனக்கு ஹெச்ன்ற வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே பார்த்த மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே எனக்கு ஹெச்ன்ற லெட்டர் வேணுன்றப்போ, கேரக்டர் வேணுன்றப்போ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, ஹெச்சுக்கு 0, ஏன்னா ஸ்டார்டிங் வந்து 0 1 2 3 அப்புறம் 4 பிரிண்ட் பண்ணால் ஹெச் வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறதோட வேல்யூ வேணுன்றப்போ எல், இங்கே எல் தானே இருக்குது, 0 1 2 3 ஓகேவா. ஸோ எனக்கு இப்போ 4th இண்டெக்ஸ் பொசிஷன், அதாவது எனக்கு ஓ வேணும், ஓன்ற கேரக்டர் வேணும் அப்படின்றப்போ எனக்கு 4. ஸோ இப்போ இந்த ஏன்ற வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூ ஸ்ட்ரிங்கில் 4th கேரக்டர் வந்து எனக்கு அக்சஸ் பண்ணணும்னா ஏ போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக 4 கொடுத்தோன்னா என்ன பண்ணலாம், ஏன்ற வேரியபிள்குள்ளே இருக்க ஸ்ட்ரிங்கோட 4th கேரக்டரை என்னால் அக்சஸ் பண்ண முடியும். அதாவது 4th இண்டெக்ஸிங் கேரக்டர். ஓகேவா கைஸ், 0 1 2 3 4. ஏன்னா மோஸ்ட்லி சில டைமில் என்ன தப்பு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு என்ன ஆரம்பிச்சிருவாங்க. இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 0 1 2 3 இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து 5 கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்களா. ஆனால் 5ன்ற இண்டெக்ஸுக்கு இங்கே வேல்யூவே கிடையாது, இருந்தாலும் நான் சும்மா கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வந்து கிடையவே கிடையாது, அந்த பொசிஷனில் வந்து எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எரர் காட்டும், அதாவது இண்டெக்ஸ் எரர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். இப்போ நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் பார்ப்போம். எனக்கு வந்து ஏன்ற வேரியபிளில் இருக்கிற வேல்யூ ஸ்ட்ரிங்கில் கடைசி கேரக்டர் எனக்கு வேணும்னா -1 ஓ யா HELLO 0 தானே எனக்கு கடைசியாக. ஸோ அதனால் 0 இல்லை ஓ. ஓகேவா கைஸ், ஓ வந்துருச்சு. அதுவே கடைசிக்கும் பக்கத்தில் இருக்கிறது வேணும்னா -2 பார்த்தீங்கன்னா எல் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ இதுதான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். நெக்ஸ்ட்டு ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஸ்லைசிங் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியை கட் பண்ணி எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ற ஒரு வேரியபிள்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நெக்ஸ்ட் 7 8 9 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரிங்கில் நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பார்ட் மட்டும் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 5 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும், மிஸ் இந்த நம்பரும் பிரிண்ட் ஆகக்கூடாது. அப்படின்றப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆஃப் 3 4 5 தானே வேணும். அப்போ 3க்கு என்ன இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து எது வரைக்கும் பிரிண்ட் ஆகணுமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தரணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் 0 1 2 3 4 5 எனக்கு 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் 5 கொடுக்குறேன். கொடுத்து நான் இப்போ என்டர் அடிக்கிறேன், என்ன வருதுன்னு பாருங்களா, 3 4 5. அதாவது 2 ஓடுது வந்திருக்கு 3, நெக்ஸ்ட்டு 4 ஓடுது வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு 5 ஓடுது வந்திருக்கு. 0 1 2 3 4 வரைக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5 வரல பாருங்கள் கைஸ், ஏன்னா இண்டெக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல 5. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இண்டெக்ஸ் வேல்யூ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இது எண்டிங் இண்டெக்ஸ். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கீங்க, 0 1 2. ஸோ அதனால 2 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 3 தானே, அப்போ 3 வந்துருச்சு. 3க்கும் 5க்கும் இண்டெக்ஸ் நடக்க எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். அப்போது 3 4 5 பிரிண்ட் ஆச்சு. பட் ஏன் 6 பிரிண்ட் ஆகலன்னு கேட்டிங்கன்னா நான் 5 வரைக்கும் தான் சொல்லிக்கிறதவொடனே 5 பிரிண்ட் ஆகாது. ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில டைமில் இப்போ அந்த 6ன்ற வேல்யூவும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 2 ஸ்லைஸ் எது வரைக்கும் எனக்கு ஸ்லைஸ் ஆகும்னா 6ன்ற நம்பர் வரைக்கும் வேணும் எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 6th இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்குறேன். கொடுத்து இப்போ நான் என்டர் பண்ணேன்னா பாருங்களா 3 4 5 6 வரைக்கும் வந்திருக்கு. பட் எனக்கு 7 பிரிண்ட் ஆகலை. ஓகேவா. ஸோ எனக்கு 7ம் பிரிண்ட் ஆகணும்னா
நான் அப்போது இந்த 8ன்றதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னு பார்த்து அதை கொடுத்தா தான் எனக்கு 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 8ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா 9ஓட இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னு பார்த்து அதை எண்டிங் இண்டெக்ஸை கொடுத்தா தான் உங்களுக்கு 8ஓட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அதுவே உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் இண்டெக்ஸு கொடுத்துட்டு அதுலேருந்து அப்படியே எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வேரியபிள் நேமை கொடுத்துட்டு எங்கேருந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4லேருந்து 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸோட வேல்யூ என்னென்னு செக் கண்டுபிடிங்க. 0, 1, 2, 3. 3 தான் 4ஓட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஸோ அப்போது 3 கொடுத்துட்டு எனக்கு அதுலேருந்து இருக்க எல்லாம் பிரிண்ட் ஆகணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோலன் சிம்பிளை வச்சுட்டு என்டர் டைப் பண்ணுங்கள். செமிகோலன் கொடுத்துட்டு 4, 5, 6, 7, 8, 9 நீங்கள் கடைசியாக எண்டிங் வந்து மென்ஷன் பண்ணணுனாலுமே அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடியே பார்த்த மாதிரி பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் 2 இருக்குது. நீங்கள் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணியுமே என்ன பண்ணலாம்னா ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஸ்லைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் இப்போ தான் கடைசியில் இருக்க கடைசி 3 கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் கேட்கும்போது 7, 8, 9 தானே. ஸோ அப்போ -3. நீங்கள் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. -1, -2, -3 ஸ்டார்ட் ஆகும், மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் அடித்தா போதும். உங்களுக்கு கடைசி இண்டெக்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவாகவே என்ன பண்ணுன்னா நீங்கள் எம்டியாக விட்டுட்டாலே அது லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிடும் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து. ஸோ அப்போ 7, 8, 9 வந்துருச்சு. இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பண்ணி நான் ஸ்லைஸ் பண்ணது. உங்களுக்கு ஸ்லைஸிங் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், இண்டெக்ஸிங் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இண்டெக்ஸ் ஒன்றும் கிடையாது, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு நம்ம வேல்யூஸ் அக்சஸ் பண்ணுறது. ஸ்லைஸிங்கிறது அதுக்கு நடுவில் 2 டாட் சிம்பிள் போட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஒரு பகுதியாக பிரித்து எடுக்கிறது. நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரிங் வந்து ஒரு இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரிங் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ப்ரூவ் பண்ணுற வகையில் நம்ம இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்கு என்னால் ஃபஸ்ட்டு கேரக்டர் அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன இண்டெக்ஸ்னால் 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட வேல்யூ ஈக்குவல் டு 45 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறப்ப எரர் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது. அதுக்கு திருப்பி நீங்கள் என்ன பண்ண ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். திருப்பி உங்களால் என்ன பண்ண முடியாது, அதுக்கு இன்னொரு வேல்யூவை அசைன் பண்ண முடியாது. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இது எரரும் இங்கே காட்டுது. நெக்ஸ்ட் நம்பர்ஸில் நம்ம அங்கே பண்ண ஆப்ரேஷன் படி பூலியனில் ஒரு சில ஆப்ரேஷன் பார்த்தோம், அண்ட் ஆர் நாட் அப்படின்ற ஆப்ரேஷன் பார்த்தோம். அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸுக்கு ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்று இண்டெக்ஸிங், நம்ம ஆல்ரெடியே பார்த்த இண்டெக்ஸிங், அதாவது வேரியபிள் கொடுத்துட்டு ஸ்கொயர் பேக்கெட் கூட நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸோட இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸிங், ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேமை பாஸ் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ எக்ஸாம்பிள் 0ன்னு கொடுத்துட்டு எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்க 0th இண்டெக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகும், செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா 3 கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ சேர்த்து பிரிண்ட் ஆகும் கைஸ், ஓகேவா? இல்லை எனக்கு அப்படியே கடைசி வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுங்க, இந்த சிம்பிள் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ப்ராக்கெட்டை, ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து எண்டிங் இண்டெக்ஸ் இருக்க வேல்யூ வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இதுதான் ஸ்லைசிங் ஆப்ரேஷனுக்கு. நெக்ஸ்ட் கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு நடுவில் நடக்கிற அடிஷனை நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸுக்கு நடுவில் நடக்கிற அடிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். கன்கார்டினேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஐடிஎல்லியில் போட்டு காட்டுறேன். ஏ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஏக்கு வந்து வேல்யூ 1 கொடுப்போம். பியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்ற ஒரு வேல்யூ தரேன், ஸ்ட்ரிங்காகவே தரேன். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஏ + பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 12 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா கன்கார்டினேஷன் இது 2 அப்படியே பக்கத்தில் ஒட்டிகிட்டு வந்து ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கன்கார்டினேஷன். அதுவே ஏ + ஏ கொடுத்தனா 11 கிடைக்கும், ஓகேவா? ஏன்னா பக்கத்தில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கு 2 ஸ்ட்ரிங்கு ஆட் ஆகிக்குமே தவிர மேத்தமெட்டிக்கலாக நடந்த மாதிரி அடிஷன் நடக்காது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கன்கார்டினேஷன் எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு கொடுத்துக்கலாம், இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கலாம் இங்கேயே கூட. நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு உங்களோட பேர், ஏதாவது பேர் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பேரை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நான் இது 2த்தையும் ஆட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள்,
ஹலோ பிரின்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்கள் ரெண்டு வேர்டை கன்கார்டினேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதான் அடிஷன் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் மைனஸ் பண்ண முடியுமா? ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி செக் பண்ணி பார்ப்போம். தட்ஸ் நாட் சப்போர்ட் த ஆப்ரேஷன். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆப்ரேஷன் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? ஓகே, கன்கார்டினேஷன். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டேஷன், அதாவது திருப்பி வர்றது ரிப்பீட்டேஷன் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுது. ஸோ அது எப்போ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ மல்டிப்ளை பை 2 கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களா? ஹலோன்னு 2 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு. அதுவே ஏ மல்டிப்ளை பை 5 கொடுக்குறேன். 5 கொடுத்தனா ஹலோன்னு ஆகிட்டுனா 5 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ரிப்பீட்டேஷன் ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லைசிங்கில் ரிப்பீட்டேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மெம்பர்ஷிப்ன்ற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன் வந்து எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏன்ற ஸ்ட்ரிங்கில் வந்து ஹலோன்ற வேர்ட் இருக்கா, ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஹலோன்ற சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் இன் ஏ அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஹெச்ன்ற ஒரு கேரக்டர் ஏன்ற வேரியபிளில் இருக்க வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்றதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இருக்கா? ஆமாம் இருக்குது. அதனால் ட்ரூன்னு உங்களுக்கு வரும் கைஸ். அதுவே நான் இல்லாத ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூன்ற ஸ்ட்ரிங் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குள்ளே இல்லை, நான் இருந்தாலும் இருக்குது. இந்த ஏன்ற ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூன்ற கேரக்டர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். சப்போஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூன்னு வந்திருக்கும், இல்லைன்றதுனால ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? யா. இப்போது ஒரு கேரக்டரில் இல்லை அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ நாட் இன் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டபிள்யூன்ற கேரக்டர் ஏன்ற வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூவில் இருக்குது அப்படின்னு தான் இருக்குன்னா உள்ளே இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இல்லை, அதனால் எனக்கு ஃபால்ஸ் வந்துருந்தது. பட் இந்த லைனில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ நாட் இன் ஏ, அதாவது டபிள்யூன்ற கேரக்டர் ஏன்ற வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஹலோ அப்படின்ற வேல்யூ தான் அது. அதில் டபிள்யூ இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், அது இல்லை, அதனால் எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகே கைஸ், அதான் இன் ஆப்ரேஷன் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருந்துச்சுன்னு ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸுன்னு வரும். நெக்ஸ்ட்டு நாட் இன் ஆப்ரேட்டர் மெம்பர்ஷிப் வந்து எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அந்த வேரியபிள் அந்த வேல்யூவில் இல்லைனா ட்ரூன்னு வரும், சப்போஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸுன்னு வந்துடும். இதுதான் இன்னுக்கும் நாட் இன்னுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அண்ட் இது வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் லிஸ்ட் டேட்டா டைப் பார்ப்போம். அண்ட் இந்த லிஸ்ட் டேட்டா டைப் வந்து எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பல வகையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஒரே வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏ அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் இதுக்குள்ளே நான் மல்டிபிள் டேட்டாஸை நான் ஸ்டோர் பண்ணலாம் கைஸ். ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம ஒரு டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும், மல்டிபிள் டேட்டா நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியல. பட் அந்த ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக இருந்துச்சு. பட் இங்கே மல்டிபிள் டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அட் அ டைமில் 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் நம்மளால். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுக்கு இப்படி தான் இருக்கும் கைஸ். லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ கம்மா விட்டு செப்பரேஷனுக்கு கம்மா யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 வேல்யூஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி போட்டிருப்போம். அண்ட் கடைசி வேல்யூக்கு நீங்கள் கம்மா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இந்த வேல்யூஸை எல்லாமே ஒரு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் கொடுத்து செப்பரேட்டருக்கு கம்மா யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஐட்டம்ஸ் இந்த லிஸ்ட் கேன் பி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். அண்ட் ஒரே டேட்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஏன்ற வேரியபிள்குள்ளே இருக்க லிஸ்ட்டில் நம்பர் டேட்டா டைப்பில் வந்து இன்டிஜரும் இருக்கலாம், இல்லை 2.3 ஃப்ளோட்டும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டபுள் கோட்டில் எஸ்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த டேட்டா டைப் வேணாலும் இருக்க வேல்யூஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சேம் டேட்டா டைப் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அண்டு லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூட்டபிள் டேட்டா, அதாவது இதை சேஞ்ச் பண்ணலாம் வேல்யூஸ் எல்லாத்தையும். நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணி வேல்யூஸை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம், இதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங். நம்ம முன்னாடியே எங்கள் ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸிங் பார்த்தோம்ல, அந்த மாதிரி லிஸ்ட்டில் வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்கு ஏ ஆஃப் 0 யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த 1 அக்சஸ் பண்ணணும்னா 0, 2 அக்சஸ் பண்ணுறதுக்கு 1, நெக்ஸ்ட் இதை அக்சஸ் பண்ணணும்னா 2, இதுக்கு 3 4 5 யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுலேயுமே பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -1 -2 -3 -4 -5 -6 நெகட்டிவ் இண்டெக்ஸிங்குமே இருக்குது கைஸ்.
அதை இண்டெக்ஸிங். இதுலேயுமே ஸ்லைசிங் பண்ணலாம். பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் டேட்டாஸை மட்டும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டை தனியாக எடுக்கலாம். அண்ட் கன்கார்டினேஷன், 2 லிஸ்ட்டை ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன், திருப்பி வர வைக்கிறது. அப்டேஷன், இந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் நீங்கள் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணாலுமே திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை அப்டேட் பண்ண முடியும். அதுதான் மியூட்டபிள் அப்படி சொல்லுவாங்க. அப்டேஷன். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறது, வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம், புது வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம். இங்கே இப்போது 7 அப்படின்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம். அப்டேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 8 அப்படின்னு வேறு ஒரு வேல்யூஸை மாற்றலாம். நெக்ஸ்ட் டெலீட் பண்ணுறது, இந்த வேல்யூஸை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு இந்த லிஸ்ட்டில் இந்த வேல்யூ தேவையில்லை அப்புறமேட்டு அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தது எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறது ப்ராக்டிக்கலாக அப்படின்னு நம்ம ஐடியலி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு லிஸ்ட்டை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. இல்லைனா லிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். LIST list 1 அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒன்று இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம எல்லா டேட்டா டைப்புமே யூஸ் பண்ணலாம், எல்லா வேல்யூஸையும் மென்ஷன் பண்ணலாம். பட் ஒரு வேல்யூலேருந்து அடுத்த வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது கம்மா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ 1 2 3 அப்படின்னு நான் நம்பர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு டேட்டா டைப் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஹலோ ஹி அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வச்சு ஒரு வேல்யூ தரேன், 3.34 அப்படின்னு தரேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்பர் இருக்க டேட்டா டைப்பும் இருக்குது, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பும் இருக்குது, அண்ட் ஃப்ளோட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பூலியன் மிஸ் அதில் அதையும் கொடுத்துருவோம், பூலியன் வேல்யூஸும் இருக்குது. ஓகே, என்டர் அடிச்சா லிஸ்ட் இப்போது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த லிஸ்ட் 1ன்றதுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டில் பல வகையான டேட்டாஸை நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரே வேரியபிளுக்குள்ளே. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்ற வேரியபிளுக்குள்ள ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்போம். திருப்பி வேறு வேல்யூ வேணுன்றப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக திருப்பி = அப்படின்னு கொடுத்து நம்ம திருப்பி புதுசாக டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளால் ஒரே வேரியபிளுக்குள்ளே 2-3 வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்க முடியாது ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் லிஸ்ட்டில் அப்படி கிடையாது. லிஸ்ட்டில் ஒரே வேரியபிள் நம்ம பல டேட்டாஸு, பல டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட் நம்பர் மட்டும் வேணும். அந்த 1ன்ற நம்பரை நான் அக்சஸ் பண்ணணுன்னா சிம்பிள், முன்னாடி சொன்ன மாதிரி இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுங்கள். லிஸ்ட் 1ன்ற அந்த வேரியபிளோட நேமை கொடுங்க, பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வேல்யூஸை கொடுங்க. இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்ன, ஸ்டார்டிங்லேருந்து வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். 0 1 2 3 4 5 6 கால்குலேட் பண்ணணும். நெகட்டிவ் இண்டெக்ஸிங், அதாவது கடைசிலேருந்து அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா -1 -2 -3 -4 -5 -6 -7 யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ நான் அக்சஸ் பண்ண போகிறேன் 0, என்டர். ஓகே, 1 கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1ல் கடைசியில் இருக்க வேல்யூ நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா -1 யூஸ் பண்ணணும்னா கடைசி வேல்யூ பாருங்களா ட்ரூ. ஸோ இது ஒரே டேட்டா டைப்பாக இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களா, டைப் ஆஃப் லிஸ்ட் 1 தரேன். இந்த லிஸ்ட் 1ன்ற வேரியபிள் என்ன டைப்னு பாருங்கள், லிஸ்ட் டேட்டா டைப். அதுவே இப்போ பாருங்களா, டைப் ஆஃப் லிஸ்ட்டு LIST லிஸ்ட் 1 வேரியபிளில் கடைசி வேல்யூ என்ன டேட்டா டைப் அப்படின்னு பாருங்கள். இப்போ லிஸ்ட் 1 ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 அப்படின்னு நான் கொடுத்தலாம். இதில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூன்ற வேல்யூவை நான் ஸ்ட்ரெயிட்டாக அக்சஸ் பண்ணியிருக்கேன். ட்ரூன்ற வேல்யூ அப்போது என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப். ஸோ அந்த லிஸ்ட் 1ன்ற வேரியபிள் என்னமோ லிஸ்ட் டேட்டா டைப், பட் அந்த லிஸ்டட் டேட்டா டைப்புக்குள்ள இருக்க வேல்யூஸ் என்னமோ பூலியன், இன்டீஜர், ஸ்ட்ரிங், அந்த மாதிரி பல வகையான டேட்டா டைப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. ஓகே, உங்களுக்கு இண்டெக்ஸிங்லேருந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இங்கேயுமே நீங்கள் சப்போஸ் 0 1 2 3 4 5 6 இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் 7 அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற எரர் திருப்பி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா அப்படி ஒரு இண்டெக்ஸ் இடத்துல வேல்யூவே இங்கே இல்லை கைஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் ஆப்ரேஷன். இப்போ எனக்கு 3 4 இந்த ஹி அப்படின்னு இந்த வார்த்தை மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்லைசிங் ஆப்ரேஷன். ஸ்ட்ரிங்கில் நம்ம எப்படி ஸ்லைசிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுமோ சேம் மெத்தட். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் 1 2 3 4 இந்த வேல்யூ தான் எனக்கு வேணும். இப்போ 0 1 2 3 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 3 எனக்கு வந்து 3.14 வரைக்கும் இப்போ பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களா. 0 1 2 3 4 5 6 எனக்கு 3.14ன்ற வேல்யூ வரைக்குமே பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் நான் கொடுத்தா தான் எனக்கு இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே தான் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து எல்லா வேல்யூயும் அப்படியே பிரிண்ட் ஆகணும்.
அப்படிங்க நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 2ன்ற வேல்யூலேருந்து எனக்கு அப்படியே எல்லாம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 2வோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0 1. அப்போது 1 கொடுங்க, இந்த சிம்பிள் போடுங்க. நெக்ஸ்ட் எந்த நம்பரையும் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக என்டர் டைப் பண்ணுங்கள். 2லேருந்து இருந்த எல்லா இண்டெக்ஸ் வேல்யூமே இருக்க எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். பிகாஸ் நீங்கள் எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ தரேன்னா அதுவே கடைசி இண்டெக்ஸ் வேல்யூவை எடுத்துக்கும். ஓகே, இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன் பார்ப்போம். லிஸ்ட் 1 எடுத்துக்கலாம். அது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு லிஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணணும், 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்குள்ளே வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்டர் டைப் பண்ணால் கன்கார்டினேஷன் 2 லிஸ்ட் நான் கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் 1ன்றதுக்குள்ளே இருக்க ஆல்ரெடி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஹி 3.34 அண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட்டு அடுத்த லிஸ்ட்டுனா கன்கார்டினேட் பண்ணிக்கலாம் 234. அப்படியே சேர்த்து ஒரு லிஸ்ட்டாக பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்படி தான் லிஸ்ட்டு வந்து நம்ம அடிஷன் பண்ணுவோம், லிஸ்ட்டோட கன்கார்டினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆப்ரேஷன். அங்கே நம்ம பார்த்த மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் 1 மல்டிப்ளை பை 2 கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 லிஸ்ட்டு ஒரு வாட்டி டைப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து திருப்பி 2வது வாட்டி அதே லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அது 2 வாட்டி அந்த லிஸ்ட்டு வந்து ரிப்பீட்டேஷனாக வந்துருக்கு. ஸோ ரிப்பீட்டேஷனுக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். லிஸ்ட்டு 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஹின்னு இருக்குல்ல கைஸ், அதுக்கு பதிலாக 5ன்ற வேல்யூவை மாற்ற போகிறேன். அது எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம அக்சஸ் பண்ணணும். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம், நெக்ஸ்ட் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது அப்படின்னு நம்ம கொடுக்கணும். 0 1 2 3 4 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ அது ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அசியூம் பண்ணுறேன். என்ன வேல்யூ அசியூம் பண்ண போகிறேன், 5ன்றதை அசியூம் பண்ணுறேன். இப்போ நான் என்டர் டைப் பண்ணிவிட்டேன். இப்போ அகைன் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 ஹின்றது இருக்காது, 5 இருக்கும். இதுதான் மியூட்டபிள். நம்ம ஆனால் இதே ஆப்ரேஷனை ஸ்டிங்கில் நம்ம ட்ரை பண்ணப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எரர் வந்துச்சு. பட் லிஸ்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியும். மெயின் ரீசன் ஸ்டிங் வந்து இம்மியூட்டபிள், அதை என்ன பண்ண முடியாதுன்னா நடுவில் சேஞ்சஸ் பண்ண முடியாது. பட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூட்டபிள், அதில் வந்து நடுவில் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதனால தான் இப்போ நம்மளால் என்ன பண்ணிருக்க முடியும்னா பண்ண முடிஞ்சிருக்கு. இங்கே இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணுச்சுன்னா 5th இண்டெக்ஸில் 4th இண்டெக்ஸில் இருந்த வேல்யூவை 5ஆக மாற்றிடுச்சு. சப்போஸ் எனக்கு 5க்கு பதிலாக வேறு 3.14 இருக்குல்ல, அதுக்கு பதிலாக எனக்கு 6 வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அகெயின் வேரியபிள் லிஸ்ட்டோட நேம் கொடுங்க. லிஸ்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தாங்க. எந்தோட இண்டெக்ஸ் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாவோட இண்டெக்ஸ் வேல்யூ 3.14. இப்போ 0 1 2 3 4 5 இதுக்குள்ளே இப்போ எனக்கு நான் என்ன வேல்யூ அசியூம் பண்ண போகிறேன்னா ஈக்குவல்னு கொடுத்து அதோட வேல்யூ நான் கொடுக்கணும். ஸோ 6 கொடுத்துட்டேன். இப்போ அகைன் நான் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் 5th இண்டெக்ஸ் பொசிஷனோட வேல்யூ 6 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் அண்ட் எலமெண்ட் அப்டேட் பண்ணுறது இல்லாமல் எனக்கு நடுவில் அந்த லிஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஃபஸ்ட் அந்த லிஸ்ட்டு இருக்குல்ல கைஸ், அந்த வேரியபிளோட நேம் கொடுங்க, அதாவது அந்த லிஸ்ட்டோட நேம் கொடுங்க. அண்ட் லிஸ்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் 1 அப்படின்னு க்ரியேட் பண்ணதோட நேம் டாட் இன்சர்ட் அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னா எழுதுங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் எந்த பொசிஷனில் உங்களோட வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2க்கும் 3க்கும் நடுவில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் இப்போ என்ன பண்ணணுன்னா 0 1 2 அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அதை தாங்க, அதை பக்கத்தில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட் அப்படின்ற வேல்யூ தான் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் தரேன். கொடுத்து நான் என்டர் டைப் பண்ணிவிட்டேன். இப்போது நான் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா 1 2 இன்சர்ட் அப்படின்ற ஒரு டேட்டா என்ன இருக்குன்னா இன்சர்ட் ஆகிருக்கு. அப்புறம் 3 4 5 6 ட்ரூன்னு வந்துருக்கு. இந்த ஆப்ரேஷனுக்கு நான் முன்னாடி பண்ண அப்டேட் ஆப்ரேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலை, எந்த ஒரு வேல்யூமே டிலீட் பண்ணலை, ஜஸ்ட் இன்சர்ட் ஆகிடுச்சு நடுவில். பட் இங்கே அப்படி கிடையாது, ஒரு வேல்யூவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்த வேல்யூ ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இதுதான் இன்சர்ட் ஆப்ரேஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு கொடுத்து வேறு இண்டெக்ஸ் வேல்யூஸை கொடுத்து வேறு டேட்டா டைப்ஸை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவிங் எலமெண்ட். இன்சர்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது ஒரு எலமெண்ட்டை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுவுமே சிம்பிள் தான். லிஸ்ட்டோட நேம் கொடுங்க, அதாவது அந்த வேரியபிள் நேம் கொடுங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா REMOVE ரிமூவ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் எந்த வேல்யூவை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூவை தரணும். இங்கே இண்டெக்ஸ் பொசிஷன் கிடையாது, வேல்யூ தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்சர்ட்டை தான் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்சர்ட் அப்படின்னு தரேன். இப்போது லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூ மட்டும் டெலீட் ஆகிடுச்சு. மற்ற வேல்யூ டெலீட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் கரெக்டாக பொசிஷன் ஆகிடுச்சு பாருங்கள். கேஸ் இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட நேம் தாங்க. லிஸ்ட்டோட நேம்ன்றது அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். வேரியபிளில் தான் அந்த லிஸ்ட்டை சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் அந்த லிஸ்ட்டோட நேம்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு டாட் வச்சு இஷ்யூ ரிமூவ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ரவுண்ட் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் க்ளோஸ் கொடுங்க. அதுக்குள்ளே இன்சர்ட் நீங்கள் என்ன வேல்யூ டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிங்கன்னா அது அந்த லிஸ்ட்லேருந்து டெலீட் ஆகிடும். ஓகே, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் டப்பிள்ஸ். ஸோ டப்பிள்ஸுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம ஒற்றுமையை பார்ப்போம். லிஸ்ட்டு டப்பிள்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பல வகையான டேட்டாஸை ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்க நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைப்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் பல டேட்டாஸையும் ஸ்டோர் பண்ணலாம் ஒரே வேரியபிளில். பட் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்பிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் லிஸ்ட்டுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இதுக்கு வந்து செப்பரேட்டர் ஒரு எலமெண்ட்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம கம்மா யூஸ் பண்ணியிருப்போம். இங்கேயுமே எலமெண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக டேட்டாவோட வேல்யூஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மியூட்டபிள். இதில் பல ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மியூட்டபிள் சேஞ்ச் பண்ண முடியும். பட் டப்பிள்ஸில் அப்படி எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸையும் சீக்கிரமாக பண்ணவும் முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது வேல்யூவை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டப்பிள் இஸ் அன் இம்மியூட்டபிள் டேட்டா டைப். அதில் எந்த ஒரு வேல்யூஸுமே சேஞ்ச் பண்ணி ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதில் எலமெண்ட்டை ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியாது. நீங்கள் திருப்பி வேணும்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் டப்பிள்ஸை க்ரியேட் பண்ணும் போதே தவிர, க்ரியேட் பண்ண ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க டப்பிள்ஸில் உங்களால் ஏதாவது அப்டேஷனோ இல்லை அங்கே ட்ரை பண்ண மாதிரி இன்சர்ட் அண்ட் ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அதை தவிர்த்து டப்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டை விட டப்பிள்ஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் டப்பிள்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டாவை வந்து எங்கேயா ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க, ஆக்சிடென்டலாக சேஞ்ச் ஆகிடக்கூடாது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் டப்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் டப்பிள்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் கீஸ் இன் டிக்ஷனரிஸ் வைல் லிஸ்ட் கேன். அண்ட் டப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி நெக்ஸ்ட்டு வரும். அதில் வந்து நீங்கள் கீஸாக யூஸ் பண்ணலாம். பட் லிஸ்ட்டை அப்படி யூஸ் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டிக்ஷனரி போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. ஓகே, டப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் அண்ட் லிஸ்ட்டில் வந்து பல ஆப்ரேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சோ அதே மாதிரி டப்பிள்ஸ்லேயும் பல ஆப்ரேஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இண்டெக்ஸிங். அங்கே நம்ம எப்படி டப்பிள்ஸ் அங்கே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம் வேல்யூஸை, அதே மாதிரி டப்பிள்ஸ்லையும் அக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் என்ன பண்ணுற மாதிரி டப்பிள் க்ரியேட் பண்ணுறேன். டப்பிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இல்லாமல் ரவுண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். 1 2 3.34 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு டேட்டா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் டப்பிள்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. டப்பிள்ஸ்க்குள்ள எல்லா வேல்யூஸும் இருக்குது. நீங்கள் டப்பிள்ஸ் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சேம் இண்டெக்ஸிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணால் 1 ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் இது ஏன் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண பாருங்கள், டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். இது வந்து ஒரு இம்மியூட்டபிள். அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு வேல்யூஸ்க்கு இன்னொரு வேல்யூ அஸ்யூம் பண்ணவே முடியாது இதில் டப்பிள்ஸில். நெக்ஸ்ட்டு ஸ்லைசிங் பர்டிகுலர் ஒரு பார்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அகெயின் ஏ போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் 1லேருந்து மிச்சம் இருக்க எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகணும் டப்பிள்ஸில். அப்படின்னா அப்படி கொடுத்தனா பாருங்கள், 1 மட்டும் விட்டுடுச்சு. 2 3.23 ட்ரூ அண்ட் SDF அப்படின்றதெல்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கன்கார்டினேஷன். லிஸ்ட் எப்படி அங்கே வந்து நம்ம ஆட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே டப்பிள்ஸையும் பார்த்தீங்கன்னா தெரியும். SDF அப்படின்றது வரைக்கும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 3+3 அப்படின்றதும் ஆட் ஆகிடுச்சு. கன்கார்டினேஷன் பண்ணலாம் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாதே, அப்போ இங்கே ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகிருக்கே தவிர ஒரிஜினல் டப்பிள்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்காது. நீங்கள் இப்போ ஏல போய் பார்த்தீங்கன்னா அதே 1 2 3.23 ட்ரூ அண்ட் SDF தான் இருக்கும். 3,3 வந்து
அந்த ஒரிஜினல் டப்பிள்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணியிருக்காது. ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திருப்பி அது ரிப்பீட் ஆகும். ஸோ அதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ரிமூவ் பண்ணுறதோ அப்டேட் பண்ணுற ஆப்ரேஷன் நமக்கு அவைலபிள் கிடையாது. ஏன்னா டப்பிள் வந்து இம்யூட்டபிள். ஸோ இதுதான் டப்பிள்ஸ். ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்பிள்ஸ்க்கும் இருக்க பெரிய டிஃப்ரெண்ட்டு அப்டேஷன், இன்சர்ஷன், ரிமூவ்லாம் பண்ண முடியாது. அண்ட் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை மாற்ற முடியாது. அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம் லிஸ்ட்டுக்கு. டப்பிள்ஸ்க்கு ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன், ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் மேப்பிங் டேட்டா டைப்னால் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் இருக்குல்ல கைஸ், அதான் வந்து மேப்பிங் டேட்டா டைப் அப்படி சொல்கிறாங்க. இந்த டிக்ஷனரி டேட்டா டைப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் பேர்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து டிக்ஷனரி டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணுறதுனா, ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் லிஸ்ட்டுக்கு எப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணும், டப்பிள்ஸ்க்கு எப்படி ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன், ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுமோ அந்த மாதிரி டிக்ஷனரிக்கு கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் கேர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் யூஸ் பண்ணுவோம் லிஸ்ட்டுக்கு. டிக்ஷனரியுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியுமே பார்த்தீங்கன்னா பல டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் லிஸ்ட் டப்பிள்ஸ்க்கும் டிக்ஷனரிக்கும் நடுவில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட் அண்டு டப்பிள்ஸ் நம்ம வெறும் இண்டெக்ஸிங், அதாவது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இல்லை நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ண முடியுமே தவிர வேறு எது மூலியமாகவும் அதோட வேல்யூஸ் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. பட் டிக்ஷனரிக்கு அப்படி கிடையாது. நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸுமே நம்ம தான் தருவோம். எல்லாமே டிக்ஷனரியில் இருக்க எல்லாமே கீ வேல்யூ பேராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா சிம்பிள் கொடுத்துருங்க. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா HLLO அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கம்மா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கீ வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு கொடுத்துட்டு ஓ அப்படின்றது தான் அதோட வேல்யூ. நெக்ஸ்ட் சி கொடுத்துட்டு 2ன்ற வேல்யூ. நெக்ஸ்ட் டி, இது டி தான் கொடுக்கணுமா இல்லை வரிசை தான் வரணுமான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் கிடையாது. இங்கே நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இ கொடுத்துக்கலாம். டி வராமல் இ கூட ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு ட்ரூ. ஓகேவா? இப்போது நீங்கள் இதில் ஒரு வேல்யூ அக்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோன்ற வேல்யூ அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி அக்சஸ் பண்ணணும்னா இண்டெக்ஸிங் அக்சஸ் பண்ணால் அதே மெத்தட் தான். ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன், பட் உள்ளே கொடுக்கும்போது ஏ யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டிங்குன்றதுனால டபுள் கோட் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஏன்றதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஹலோன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஓவோன்றது பிரிண்ட் ஆகணும்னா ஏ ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓவோன்றது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குள்ளே இருக்க இந்த ட்ரூன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா ஏ ஆஃப் இ மென்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இங்கே ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவோம், இங்கே கீ வேல்யூ பேர்ஸாக க்ரியேட் பண்ணதுனால நம்ம கீயை யூஸ் பண்ணி அதோட வேல்யூவை அக்சஸ் பண்ணிப்போம் கைஸ். ஓகே, இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, டிஐசிடி அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணால் டிக்ஷனரிக்கு பேர் வச்சுக்கலாம். டிக்ஷனரி எப்படி டிக்ளேர் பண்ணோன்னா ஒரு ஓப்பன் கர்லி ப்ராக்கெட்குள்ளேயும் ஒரு க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்குள்ளேயும் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீயை மென்ஷன் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசிடி வச்சுக்கலாமா, என்ன வச்சுக்கலாமோ நம்ம இஷ்டம், என்ன வேணால் கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஎஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ஏ அப்படின்னு கொடுக்குறேன். கீயும் வேல்யூவும் எப்படி செப்பரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தான் கீ அண்ட் வேல்யூ செப்பரேட் பண்ணுறது. கம்மா வந்து அடுத்தடுத்து கீ வேல்யூ பேஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி கீ. நெக்ஸ்ட்டு வேல்யூக்கு இந்த சிம்பிள் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட்டு வேல்யூ நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்தது கீ வேல்யூ பேஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா யூஸ் பண்ணுங்கள், யூ. அண்ட் நான் வந்து ட்ரூ யூஸ் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? ஸோ நீங்கள் இப்போ இந்த டீக்கு நான் ஸ்மால் டீ போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது என்ன வரும்போது எரர் தான் வரும். ஓகேவா? ஏன்னா இது வந்து பூலியன் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தான் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ பூலியன் வேல்யூஸ்க்கு கேபிட்டல் டி தான் இருக்கணும். இல்லை நீங்கள் ஸ்மால் டி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டபுள் கோட்டில் போட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு மாறிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் பூலியன் வேல்யூஸ்ன்றது பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டிக்ஷனரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ டிக்ஷனரியில் நான் ஒரு வேல்யூ அக்சஸ் பண்ணணும்னா நான் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணக்கூடாது, கீயை தான் யூஸ் பண்ணணும். அப்போது எனக்கு 3ன்ற வேல்யூ நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்றப்போ சேம் மெத்தட், இண்டெக்ஸிங் அக்சஸ் பண்ண அதே மெத்தட், பட் உள்ள வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கீயோட வேல்யூ தரணும். இங்கே கீக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கோட் யூஸ் பண்ணணும். கேரக்டர் இருந்துச்சுன்னா 3 அப்படின்ற வேல்யூ வந்துடுச்சு, பார்த்தீங்களா? ஓகே, இப்படி தான் அக்சஸ் பண்ணுறது. அண்ட் டிக்ஷனரி வந்து மியூட்டபிளாக இன்மியூட்டபிளாக அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம்.
dict1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டியோட வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணலாம். என்ன ஹாய் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இப்போ dict1 வந்து பிரிண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ டீன்ற கீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஹாயாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் டிக்ஷனரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். அதாவது டிக்ஷனரியில் ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆடும் பண்ணலாம், எடிட்டும் பண்ணலாம், இன்சர்ட்டும் பண்ணலாம். ஸோ இப்படி தான் டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும். 2 கர்லி பேக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அண்ட் ஒவ்வொரு வேல்யூஸ் உள்ளே இருக்கிறதுமே கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ தான் இருக்கணுமா இல்லை கேரக்டர் தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணேன், டிக்ஷனரி2ன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து பாருங்கள், நான் 1 கொடுக்குறேன் அண்ட் அதுக்கான வேல்யூ வந்து 2ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ன்ற ஒரு கீக்கு 4ன்ற வேல்யூ தரேன். அண்ட் நெக்ஸ்ட் 4ன்ற ஒரு கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நான் டிக்ஷனரி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரூன்றது வரணும். அப்போ நான் என்ன என்னோடய வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dict2 கொடுத்துட்டு, இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுலாம் டபுள் ஸ்ட்ரிங்லாம் கொடுக்குறதில்ல. ஸ்ட்ரிங்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது டபுள் கோட் யூஸ் பண்ணணும். நம்பர் கீ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. 4ல் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்துருச்சு. அதுவே dict2 கொடுத்தனா, 1 செகண்ட் கைஸ், dict2 நெக்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே 2 கொடுக்கணும். ஓகேவா, கொடுத்தனா எனக்கு எரர் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2ன்ற ஒரு கீ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் கிடையவே கிடையாது. 1 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 2 இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு அந்த எரர் வந்திருக்கு. ஸோ இருக்கிற வேல்யூவாக அவனுக்கு தரலாம் 3. பார்த்தீங்கன்னா 4ன்ற வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. இதை ஏன் டிக்ஷனரி நம்ம சொல்கிறோன்னா, கீ வேல்யூ பேர்ஸாக நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுனால தான் நம்ம டிக்ஷனரின்னு சொல்கிறோம். அண்ட் இது எப்படி டிக்ஷனரி டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ ப்ராப்ளம். நம்ம முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணுற அதே ஃபங்க்ஷன் டைப் ஆஃப் dict1 கொடுங்க, இல்லை 2 கூட கொடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டுமே டிக்ஷனரி தான். கொடுத்தீங்கன்னா தெரியும் dict அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதான் டிக்ஷனரியோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, டிக்ஷனரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பைல் டைமுக்குள்ள 10 1.5 அப்படின்னு கொடுக்கலாம். இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ட் கொடுத்து இன்புட்னு கொடுக்குறது மூலமாக நீங்கள் இன்புட் வாங்கலாம். ஸோ எப்படி ஒரு ப்ரோக்ராமில் இன்புட் வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஓகே, இந்த ப்ரோக்ராம் நம்ம இன்புட் எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். ஏ ஈக்குவல் இன்புட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா, இப்போ நான் என்டர் பண்ணுறேன் பாருங்களா, எனக்கு அங்கே பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் லைன் வந்து ஓப்பனே வரல எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்புட் கேட்டு எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நான் என்ன பண்ணேன் பாருங்களா, 5 அப்படின்ற வேல்யூ கொடுத்து என்டர் டைப் பண்ணேன்னா எனக்கு நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சு. இப்போ நம்ம ஏக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்ப்போமா. 5 இருக்குது. இப்படி தான் கைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் வாங்குவாங்க யூசர்கிட்டே இருந்து. ஓகேவா, ஸோ நம்ம மோஸ்ட்லி இப்போ எல்லா ப்ரோக்ராமும் ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, கடைசியாக பிரிண்ட் சின்னு கொடுத்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இன்புட் ப்ராக்கெட்டில் என்டர் நம்பர் 1 கேளுங்க, பி ஈக்குவல் டுன்னு கொடுத்து இன்புட் என்டர் நம்பர் 2 கொடுங்க. அதுக்கப்புறம் சியில் வந்து கொடுத்து ஏ ப்ளஸ் பின்னு டைப் பண்ணி அப்புறம் பிரிண்ட் சி, இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பின்னு கூட கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்களே ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இன்புட் எப்படி கொடுக்கறது அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். இன்புட் அப்படின்னு கொடுங்க, க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட். உள்ளே வந்து உங்களுக்கு எதாவது காட்டணும் அப்படின்னா, ஏதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்தீங்கன்னா சேர்த்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் தரலைன்னா சும்மா வெறும் அந்த லைன் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்புட் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஓகே, அப்படி தான் இன்புட் பாஸ் பண்ணணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்புட்டுக்கு பக்கத்தில் இன்ட்டு ஃப்ளோட்டு அப்படிலாம் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்புட் கொடுக்கும்போது சில டைம் டேட்டா டைப் வந்து தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்பருக்கு வந்து நீங்கள் இன்புட் கேட்டிருப்பீங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க பேர் இன்புட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷன் கரெக்டாக வராது. அங்கே ஆக்சுவலாக பேரே கொடுக்கக்கூடாது, நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு இன்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே திருப்பி என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அப்படின்னு கொடுங்க.
நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண ப்ராக்கெட்டில் என்டர் தி நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போது நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு யூஸர் என்ன பண்ணுறேன்னா, பின்னா ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் வரும். ஏன்னா இது வந்து கேட்டிருக்கிறது வந்து இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் நம்பர். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தப்பான ஒரு டேட்டா டைப்பில் வேல்யூஸை இன்புட்டாக கொடுத்துருவோம், STFSன்னு. ஸோ அதனால் எரர் காட்டும். நீங்கள் இதுவே நம்பரை நான் கொடுத்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நம்பர் கரெக்டாக ரன் ஆகிடும் கைஸ். நெக்ஸ்ட் நீங்கள் ஃப்ளோட் இன்புட்டாக வாங்கணுன்னா ஃப்ளோட் கொடுங்க, லிஸ்ட் இன்புட்டாக வாங்கினா லிஸ்ட்டுன்னு கொடுங்க, டப்புள்ஸ் இன்புட்டாக வாங்க போகிறீங்கன்னா டப்புள்னு கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள், அதுக்குள்ளே இன்புட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ். நெக்ஸ்ட் பைத்தான் கீவேர்ட். பைத்தான் கீவேர்ட்னு கேட்டிங்கன்னா, பைத்தானில் ஒரு சில வார்த்தையெல்லாம் வந்து ஆல்ரெடியே வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா வேரியபிளாக க்ரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரூன்ற ஒரு வேல்யூ பார்த்தோமா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேரியபிளுக்கு என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரூ அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் நான் ட்ரூன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் வந்து இந்த ட்ரூவை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் ட்ரூன்னு இருக்கும். பட் அதே சமயத்தில் நான் இந்த ட்ரூ கேபிட்டல் T யூஸ் பண்ண ட்ரூவை யூஸ் பண்ணி அதுக்கு ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூவோ இல்லை ட்ரூன்ற ஒரு வேல்யூவோ இல்லைனா ஏன் ஜஸ்ட் 1ன்ற ஒரு வேல்யூ நான் அஸ்யூம் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு சின்டெக்ஸ் எரர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி முன்னாடியே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கீவேர்டை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட வேல்யூஸ் தானே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், கிளாஸ், ஃபைனலி, இஸ்ஸு, முக்கியமாக நம்ம ஆல்ரெடி இன்னுன்ற இதை பார்த்தோம். எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ஸில் யூஸ் பண்ண ஒரு ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம், ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா அந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேட்டர் அது. அதை வந்து நம்ம அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து எந்த ஒரு கீவேர்டையுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வேரியபிளால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா டேட்டாவை ஹோல்டு பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பைத்தானில் இருக்க கீவேர்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்பப்போ இது யூஸ் ஆகும் அப்படின்றது ஒவ்வொரு ப்ரோக்ராமாக போக போக உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் டாப்பிக்கில். நெக்ஸ்ட் பைத்தான் ஐடென்டிஃபையர். இந்த பைத்தான் ஐடென்டிஃபையர்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமோட கிளாஸ் நேமையோ இல்லை வேரியபிள் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதை தான் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைப் ஆஃப் அப்படின்னு நம்ம பண்ணோம்ல, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படி ஃபங்க்ஷன் நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்குன்னா அது என்ன ஃபங்க்ஷன் தான். இந்த இன்ட்டும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த இன்புட் இருக்குல்ல கைஸ், அதுவுமே ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதெல்லாம் ஃபங்க்ஷன். அதுக்கு பக்கத்தில் நேம் இருக்குல்ல, அதுதான் ஐடென்டிஃபையர். இந்த ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட நேம்ஸ். ஸோ அதுதான் ஐடென்டிஃபையர். அதே மாதிரி ஒரு வேரியபிள் வந்து ஒரு வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அதோட வேரியபிள். ஸோ அப்போ இந்த ASD அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் FGன்னு ஆன்சர் சேவ் பண்ணியிருக்கேன்ல, அப்போ இந்த ASDன்றது ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ அதில் தான் ஐடென்டிஃபையர்ஸ். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர் கேன் பி கம்போஸ்ட் ஆஃப் லோயர் கேஸ், upper case, underscore, digit, but start only with alphabets or an underscore. ஓகே, ஒரு ஐடென்டிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது அது வந்து ஃபுல்லாக லோயர் கேஸில் நீங்கள் எழுதலாம். ASD ஈக்குவல் டு 1 அப்படின்ற வேல்யூ. ஸோ ஒரு ஐடென்டிஃபையர் ஃபுல்லாக லோயர் கேஸாக இருக்கலாம். இல்லைனா ABC ஈக்குவல் டு A. இந்த ஐடென்டிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேபிட்டல்லையும் இருக்கலாம், இல்லைனா கேபிட்டல் லோயர் கேஸ் கலந்துமே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா AB1 ஈக்குவல் டு 2 ஒரு வேரியபிளோட நேம், AB1 நம்பரும் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் எல்லாத்துக்கும் இதில் இருக்க பேசிக்கான கண்டிஷன் ஐடென்டிஃபையருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் லெட்டர் இருக்குல்ல கைஸ் ஐடென்டிஃபையர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் டிஜிட்டாக இருக்கவே கூடாது. ஒன்லி ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், இல்லைனா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஐடென்டிஃபையர் எல்லாமே ஒன்று ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும், அது கேபிட்டலாக இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும், இல்லைனா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். நம்பர்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் மட்டும் ஐடென்டிஃபையர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் இப்போ ABC அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் எழுதினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசியில் 1 இல்லை நடுவில் 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது ஐடென்டிஃபையர்ஸ்க்கு. சப்போஸ் அப்படி ட்ரை பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவ்வளோ பேசிக்கிட்டு ஜஸ்ட் 1 AS ஈக்குவல் டு 2. இப்போ 1 ASன்றது ஒரு வேரியபிள், அதுக்குள்ளே 3ன்ற ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது பாருங்களா,
சின்டெக்ஸ் எரர் அப்படி ஸ்டோர் பண்ண முடியாது. பட் AS1 3ன்ற வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், நம்பர்ஸ் மட்டும் ஃப்ரண்ட்டில் போட்டு ஒரு ஐடென்டிஃபையர் நேம் டிக்ளேரே பண்ணக்கூடாது. பண்ணோன்னா நமக்கு எரர் தான் வரும். அது ஐடென்டிஃபையர் கேனாட் ஸ்டார்ட் வித் டிஜிட்ஸ். கீவேர்ட் கேனாட் பி யூஸ்ட் அஸ் ஐடென்டிஃபையர். அதே மாதிரி எந்த ஒரு ஐடென்டிஃபையருமே எந்த ஒரு கீவேர்டையும் நம்ம ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி அண்டர்ஸ்கோர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் கேன் பி யூஸ்ட். ஓகே, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் FIRST ஃபர்ஸ்ட் டிக்ஷனரிக்கு DICT ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி 1 கொடுத்து 2 அப்படி நான் சேவ் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு எரர் தான் வரும். ஏன்னா இங்கே ஐடென்டிஃபையருக்கு நடுவில் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அந்த மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸே வரக்கூடாது. பட் சப்போஸ் எனக்கு அந்த மாதிரி 2 வார்த்தை பிரித்து எழுதணும் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே வராது உங்களுக்கு. நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்கள், தேர் வில் பி நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் வேறு இடத்துலலாம். பட் நீங்கள் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எடுத்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. A+B ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபையரை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஐடென்டிஃபையர்ஸ் கேன் ஒன்லி கண்டெயின் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். லோயர் கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. லோயர் கேஸ் அப்பர் கேஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்பர்ஸையும் அண்டர்ஸ்கோரையும் மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணாதீங்க. நம்பர்ஸை யூஸ் பண்ணவே கூடாது ஃப்ரண்ட்டில். ஓகே கைஸ், இதுதான் பைத்தான் ஐடென்டிஃபையர். அவ்வளோதான் கைஸ், இந்த டாபிக் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் இட்ஸ் a lengthy வீடியோ பட் contains a lot of information. Thanks for watching the video guys. Love you guys. I'm signing off from you. And next topic என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டபுள் அசைன்மெண்ட்ஸ், டபுள்ஸ் இருக்க ஒரு சில அசைன்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், கமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் நிறைய வீடியோவில் வேரியபிள்னு பேசியிருப்பேன். வேரியபிள்ஸை அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள்னா என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் கைஸ். ஐம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ கைஸ்.